மாற்கு நற்செய்தி அதிகாரம் 6 இறைவார்த்தை 45. இயேசு கூட்டத்தினரை அனுப்பிக் கொண்டிருந்தார். அப்பொழுது தம் சீடரையும் உடனே படகேறி தமக்கு முன் அக்கரையிலுள்ள பெத்சாயிதாவுக்கு செல்லுமாறு அவர் கட்டாயப்படுத்தினார். இறை இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இங்கு நாம் பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்து தம் சீடர்களை அக்கரைக்கு செல்லுமாறு அவர்களை அனுப்புகிறார். இயேசுவின் வார்த்தையின்படி அவர்களும் செல்கிறார்கள். இயேசுவுக்கு சீடர்கள் கீழ்ப்படுகின்றார்கள். அப்படி கடவுளுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து செல்லும் பொழுது என்ன நடக்கிறது? வசனம் 48. அப்போது எதிர்காற்று அடித்தது. சீடர்கள் தண்டு வலிக்க பெரிதும் வருந்துவதை கண்ட அவர் கடல் மீது நடந்து அவர்களை நோக்கி வந்தார். ஆண்டவருக்கு பிரியமாக இருந்தாலும் கடவுளுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்தாலும் நம்முடைய வாழ்விலே கஷ்டங்கள் வரும், துன்பங்கள் வரும், வியாதிகள் வரும், எதிர்பார்க்காத காரியங்கள் நடக்கும். ஆண்டவருக்கு நாம் பயந்து வாழுகிறோம், ஆண்டோடைய கட்டளைக்கு கீழ்ப்படுகிறோம் என்றால் எல்லாம் நல்லதாகவே இருக்கும் என்று நாம் எதிர்பார்க்க கூடாது. எல்லாமே நமக்கு நன்றாக இருக்கும், ஆரோக்கியமாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும், எந்த கஷ்டமும் வராது, துன்பம் வராது என்று நினைக்கக்கூடாது. இறைவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது கூட நாம் கஷ்டங்களை அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலைகள் வரும். அப்படித்தான் நாம் பார்க்கிறோம், சீடர்கள் இயேசுவின் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து தான் நடக்கிறார்கள். ஆனால் போகும் பொழுது என்ன நடக்கிறது? எதிர்பாராத விதமாக காற்று அடிக்கிறது. முன்னோக்கி செல்ல முடியாத ஒரு நிலை, எதிர்கொள்ள முடியாத நிலைமை. ஐயோ, என்ன நடக்குமோ, நாம் உயிர் பிழைப்போமோ என்கின்ற ஒரு எண்ணம். இப்படிப்பட்ட கஷ்டத்துல இயேசு வருவாரா? இயேசு அவர் ஜெபிக்க போயிட்டாரே, அவர் இப்ப வரணும்னாலும் அவரை யாரா கூட்டிட்டு வரணும். அவரை ஒரு படகுல உட்கார வைத்து ஒருவர் அழைத்து வந்தால் தான் அவர் வர முடியும். இப்பொழுது எப்படி வருவார் என்றெல்லாம் நினைத்திருப்பார்கள். ஆனால் ஒன்று நிச்சயம், ஆண்டவருடைய வார்த்தையின்படி அவர்கள் சென்றார்கள். ஆண்டவர் அவர்களை பார்த்து கொண்டிருக்கிறார். ஆண்டவருடைய கண்கள் அவர்கள் மீது இருக்கின்றன. அதனால்தான் அவர்கள் கஷ்டத்திலே துன்பத்தில் இருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து கடலிலே நடந்து வந்து அவர்களை காப்பாற்றுகிறார். இயேசு தண்ணீரில் நடந்து வந்து அவர்களை அந்த இக்கட்டிலிருந்து, அந்த ஆபத்திலிருந்து காப்பாற்றுகிறார். இயேசு நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். அன்பார்ந்தவர்களே, இயேசுவின் கண்கள் நம் மீது இருக்கின்றன. பார்த்து கொண்டிருக்கிற தேவன் நமக்காக அற்புதங்களும் செய்வார், நம்மை காப்பாற்றுவார். ஆகவே இந்த சீடர்கள் எவ்வாறு இறை வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து சென்றார்களோ, நாமும் இறை வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழ்வோம். ஆண்டவருடைய கண்கள் நம் மீது இருக்கின்றன. ஆண்டவர் நம்மை கைவிட மாட்டார், நம்மை அரவணைப்பார். நம்மை பார்க்கிற தேவன் நமக்காக அற்புதம் செய்வார், நமக்காக யுத்தம் செய்வார். எசையா புஸ்தகம் 41:10. அஞ்சாதே, நான் உன்னுடன் இருக்கிறேன், கலங்காதே, நான் உன் கடவுள். நான் உனக்கு வலிமை அளிப்பேன், உதவி செய்வேன், என் நீதியின் வலக்கரத்தால் உன்னை தாங்குவேன். தான் ஆண்டவர் நமக்கு கொடுக்கக்கூடிய வாக்கு தத்தம். ஆகவே நாம் சோர்ந்து போக வேண்டாம். துன்பம் வருகிறது, வேதனை வருகிறது என்று சோர்ந்து போக தேவையில்லை. கடவுள் நம்மை தேடி வருகிறவர். ரூத்து என்கின்ற பெண்
ஒரு ம், பிற தேசத்திலிருந்து, அந்நிய தேசத்திலிருந்து வந்த பெண் ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தன் அத்தையோடு வருகின்றார். பெத்லகேம் வருகிறார். கடவுளுக்கு பயந்து வாழ வேண்டும், இறை வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்றுதான் வருகிறார். ஆனால் அவருடைய வாழ்விலே கஷ்டங்கள், துன்பங்கள், சாப்பிடுவதற்கு வழி இல்லை, உண்ண உணவு இல்லை, உடுத்த உடை சரியான உடை இல்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலை, கஷ்டங்கள், துன்பங்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் ஆண்டவர் ரூத்தை கண்டார். ரூத்தின் வாழ்வை பார்த்தார். ரூத்துவுக்கு ஒரு புதிய வாழ்வை கொடுத்து அவர் மூலமாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பிறப்பதற்கு ஆண்டவர் அவரை தேர்ந்து கொண்டார். அவர் மூலமாக பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்கின்றார். ஆமன்பார்ந்தவர்களே, நாமும் இறை வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து இறை திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு முன்னோக்கி வருவோம். தானியேல் புஸ்தகத்திலே பார்க்கிறோம், சூசன்னா என்கின்ற பெண் இறைவனுக்கு பயந்து இறை வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கடவுளை புகழ்ந்து கொண்டிருக்கின்ற பெண், அவருக்கு ஒரு சோதனை, அவருக்கு ஒரு கஷ்டம் வருகிறது. அவர் மீது அபாண்டமான பழி சுமத்தப்படுகிறது. இவர் ஒரு இளைஞனோடு, ஒரு வாலிபனோடு தகாத உறவில் இருந்தார் என்று 2 முதியோர்கள், நீதிபதிகளாக இருக்கிற முதியோர்கள், நியாயாதிபதிகளாக இருக்கிற முதியோர்கள் சொன்னார்கள். எல்லோரும் நம்பினார்கள். கல்லால் எரிய வேண்டும், கொல்ல வேண்டும் என்று தயாராக இருந்தார்கள். கடைசி நேரம். ஆனால் இந்த சூசன்னா ஆண்டவரை நோக்கி மன்றாடினார், ஆண்டவரை பற்றி கொண்டார். கடைசி நேரத்தில் ஆண்டவர் தானியேலை அனுப்பி அவரை காப்பாற்றுகின்றார். அந்த இக்கட்டிலிருந்து, அந்த துன்பத்திலிருந்து, அந்த அவமானத்திலிருந்து, அந்த வேதனையிலிருந்து சூசன்னாவை காப்பாற்றி பெருமைப்படுத்துகிறார் ஆண்டவர். ஆகவே கடவுளுக்கு பயந்து வாழ்ந்து அவருக்கு துன்பம் வராமல் இல்லை, வேதனைகள் வராமல் இல்லை, வந்தது. ஆனால் ஆண்டவர் காப்பாற்றினார். நமக்கும் கடவுளுக்கு பயந்து வாழும் பொழுது கண்டிப்பாக துன்பங்கள், வேதனைகள், அவமானங்கள் வரும். ஆனால் ஆண்டவர் நம்மை காப்பாற்றுவார். Humble therefore under the mighty hand of the Lord, and he will exalt you in due time. ஆண்டவரின் வல்லமை மிக்க கரத்தின் கீழ் உங்களை நீங்கள் தாழ்த்துங்கள், அவர் ஏற்ற காலத்தில் உயர்த்துவார். ஆகவே நம்மையே நாம் தாழ்த்திக் கொள்வோம். ஆண்டவரே, நாங்கள் உம் சித்தமே நாங்கள் செய்ய வேண்டும், உம்முடைய வார்த்தையின்படி நாங்கள் வாழ வேண்டும். அப்படிப்பட்ட இருதயத்தை எங்களுக்கு தாங்கப்பா என்று ஜெபிப்போமா? நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே, நல்லவரே, வல்லவரே, போதுமானவரே, அதிசயம் செய்கிறவரே, ஆச்சரிய காரியங்கள் செய்கிறவரே, ஆண்டவரே, உடைய வார்த்தையை ஏற்று அதன்படி பெத்சாயாவுக்கு சென்ற அந்த சீர்களை நீர் காப்பாற்றினீரே, ஆபத்திலிருந்த சீர்களை காப்பாற்றினீரே. நன்றி ஏசப்பா, நன்றி ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையின்படி நடந்த ரூத்துக்கு புதிய வாழ்வை கொடுத்தீரே, நன்றி இயேசுவே. உம்முடைய வார்த்தையின்படி நடந்த அந்த சூசனாவை இக்கட்டிலிருந்து காப்பாற்றினே. அதே போல நாங்களும், இவர்களைப் போல நாங்களும் வாழ வேண்டும், உடைய வார்த்தையின்படி வாழ வேண்டும். எவ்வளவு துன்பங்கள், கஷ்டங்கள், வேதனைகள் வந்தாலும் நாங்கள் உம்முடைய வார்த்தையின்படி, உம்முடைய வழியிலே நாங்கள் நடக்க வாழ உதவி செய்யுங்கப்பா. பாவ வாழ்வு எங்களுக்கு வேண்டாம், தீமையான வாழ்வு எங்களுக்கு வேண்டாம், பரிசுத்த வாழ்வு எங்களுக்கு தாங்க. உம்முடைய அரவணைப்பு எங்களுக்கு வேண்டும் ஆண்டவரே. இயேசுவே, நன்றி ஆண்டவர். உண்மையே நாங்கள் எப்பொழுதும் நம்பி விசுவாசத்தோடு வாழ வேண்டும். இயேசுவே, நன்றி ஏசப்பா. நீர் எங்களை கைவிட மாட்டீர் என்கின்ற விசுவாசத்தை தாங்க. நீர் எங்களை பார்த்து கொண்டிருக்கிறீர் என்பதை என்ற நம்பிக்கையை தாங்க. நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவர். இந்த ஜெபங்களை எல்லாமே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமேன், ஆமேன்.